ஹே மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Raghulan. நம்ம இந்த பாட்காஸ்ட் சீரீஸில் வந்து நம்ம ரெகுலராக கமெண்ட்ஸ் செக்ஷனில் யாராவது கமெண்ட்ஸ் கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து அதை ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட 2வது பாட்காஸ்ட் இது. அண்ட் ஹோப் யூ என்ஜாய் இட். ஸோ உங்களுக்கு எதாவது ஃபர்தராக கொஷின்ஸ் இருக்குது, அதை ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் ஃபர்தர் பாட்காஸ்ட்டில் வந்து நம்ம அதை ஆன்சர் பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு இட். போன வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து பண்ணியிருந்தாங்க. என்னன்னா அன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு பிஸ்னஸ் வந்து இப்போ என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. ஆனால் வந்து அந்த ஐடியாவை எப்படி நான் வந்து ஒரு இதாக கன்வெர்ட் பண்ணி அதை எப்படி நான் வந்து பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா? ஓகே, ஸோ அதாவது நம்மக்கிட்ட வந்து ஒரு ஐடியான்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து நான் ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸாக கொண்டு வரணும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஐடியேட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்டேஜில் இருக்கீங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸ் அப்படின்றதுக்கு ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இட்ஸ் ஹேஸ் அ ஒர்க்கிங் பிளேஸ். இந்த இடத்துல வந்து நான் பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து இந்த பர்டிகுலர் சர்வீஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸோ இது வந்து பண்ண போகுது அப்படின்றது செகண்ட் திங். அண்ட் தேர்டு வந்து ஹூ இஸ் கோன் டு டூ இட். ஸோ இது வந்து இந்த பிஸ்னஸில் வந்து மெயினாக கோர் டீம் யார், ஸோ அப்படின்றது தேர்ட் திங். அண்ட் ஃபோர்த் வந்து இதில் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் யூனிட்ஸ் என்னென்ன, அக்கௌண்ட்ஸ் இருக்கா, இல்லை வந்து மார்க்கெட்டிங் இருக்கா, அண்ட் அதுமாரி வந்து டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் யூனிட்ஸ் என்ன, அண்ட் இது எல்லாத்தையும் வந்து யார் பண்ண போகிறா, அதுக்கான ஃபண்டிங் என்ன. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒரு லிஸ்ட்டு மாரி நீங்கள் போடுங்க. ப்ரிட்டி மச் திஸ் இஸ் யுவர் பிஸ்னஸ் பிளான். ஸோ இந்த பிஸ்னஸ் பிளான் வரிசையாக ஒன்று ஒன்றா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எல்லாம் டிக் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் ரெடி அப்படின்னா யூ ஆர் ப்ரிட்டி மச் ரெடி. ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்கள் ஐடியாவிலேருந்து இந்த பிஸ்னஸ் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஆர் யூ ஸ்கில்ட் இனஃப், ஆர் யூ எக்ஸ்பீரியன்ஸ்ட், அந்த ஒரு விஷயம் தான். நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிங்க, இல்லை வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிங்க, எது வேணாலும் ஆரம்பிங்க, அதில் தேவையான ஒரு முக்கியமான ஒரு ஸ்கில் செட்டு, அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கான ஒரு ரொம்ப க்ரூஷியலான ஒரு ஸ்கில் செட் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யாருக்கோ ஒருத்தங்களுக்கு அந்த பெரிய பணத்தை கொடுக்க போகிறதில்ல சேலரியாக. ஸோ அந்த பணம் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம், உங்களுக்கு நீங்கள் சேலரியாக கூட எடுத்துக்கலாம் நாளைக்கு பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபிளாக இருந்துச்சுன்னா. ஸோ அதனால் ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். அட்லீஸ்ட் ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்கள் என்ன வேணாலும் ஐடியா இருக்கட்டும், கேன் பி a வெரி பியூட்டிஃபுல் ஐடியா கூட இருக்கட்டும், பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான இந்த எக்ஸிக்யூஷன் ஸ்கில்ஸ் அப்படின்றது வந்து இட் கம்ஸ் ஆஃப்டர் யூ ஹவ் சீன் so many failures, so many success and so many experience of delivering projects. அந்த மாதிரி விஷயத்துக்கு அப்புறம் வருது. இப்போ ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பர்டிகுலர் இதில் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபர்தராக வந்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டு. கரெக்ட். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, எதற்காக வந்து நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஸோ பிஸ்னஸ் ஏன் பண்ணணுமா? நம்ம ஒரு வேலையை செய்கிறதுக்கு வந்து நம்ம தான் முடிவு பண்ணி செய்கிறோம். ஸோ எந்திரிச்சு போய் ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், அண்ட் டிகிரி வாங்குகிறோம், அண்ட் ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பர்பஸ் வருது. அந்த பர்பஸ் வந்து நம்ம ஒரு டாஸ்க் மூலயமா நிறைவேற்றுறோம். ஸோ இதுதான் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப பிஸ்னஸ் ஏன் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து கொஷினுக்கு வந்து ஆன்சர் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதுக்கு நான் கொடுக்குற ஆன்சர் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. நான் வந்து ஏன் பிஸ்னஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஸோ அதேமாதிரி நீங்கள் ஏன் பிஸ்னஸ் பண்ணுறது உங்களுக்கு தான் தெரியணும். ஸோ தட்ஸ் சம்திங் யூ ஹேவ் டு ஃபைண்ட் இட். ஸோ அது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு பாண்ட் லீடர்ஸுக்கு வந்து அந்த கொஷினே வராது. ஏன்னா இப்போ என்னோடய ப்ராப்ளமே அதுதான். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்ன்றது வந்து டக்குன்னு எந்திரிச்சு போய் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை டக்குன்னு சீஸ் பண்ணுறது மற்றவங்களுக்கு முன்னாடி. அண்ட் நம்ம கண்ணுக்கு தெரிகிற விஷயங்கள் வந்து நிறைய பேர் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். நம்ம ஒரு 50 வருஷம் கழிச்சு கூட நம்ம உலகம் எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணலாம். ஸோ அந்தமாதிரி நிறைய கூலான திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்தமாரி வச்சுக்கிட்டு இட்ஸ் அ கர்ஸ் ஆக்சுவலி. நம்ம வந்து இன்னொருத்தவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கேட்டுட்டு 10 வருஷம் 5 வருஷம் வேலை செய்கிறது அப்படின்றது வந்து இட்ஸ் அ பெயின்ஃபுல் திங். அண்ட் ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து when they have the leadership qualities அப்படின்றப்ப they'll get up and go and take the opportunity. ஸோ அந்த பிஸ்னஸ்ன்றது வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஒன் venue, ஒன் பிளாட்ஃபார்ம். நீங்கள் பிஸ்னஸாக பண்ணணும் அவசியம் இல்லை. இன்ஃப்ளூயன்சராக இருக்கலாம், பப்ளிக் ஸ்பீக்கராக இருக்கலாம், கீனோட் ஸ்பீக்கராக இருக்கலாம், அண்ட் டீச்சராக இருக்கலாம். யூ கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ். அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸை நீங்கள் எந்த டைரெக்ஷனில் எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றதுக்கு வந்து பர்பஸ் நீங்கள் தான் கொடுக்கணும். ஸோ தட் கிவ்ஸ் த டைரெக்ஷன். ஸோ இதுக்கப்புறம் வந்து தேர்ட் கொஸ்டின் வந்து நிறைய பேர் வந்து இப்போ என்ன புரிதலில் இருக்காங்கன்னா, யங்ஸ்டர்லாம் வந்து எனக்கு வந்து 30 வயசுலேயே வந்து நான் ரிட்டையர்ட் ஆகிடணும், அதுதான் வந்து எனக்கு வந்து கரெக்டான ஏஜ். ஸோ சில பேர் வந்து எனக்கு வந்து 25 ஏஜ்லேயே வந்து நான் ரிட்டையர்ட் ஆகிடணும், யங்லேயே ரிட்டையர்ட் ஆகிறது தான் வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சக்ஸஸ்னால் என்னது? ஸோ எந்த வயசில் வந்து நம்ம ரிட்டையர்ட் ஆகலாம்? எனக்கு வந்து இந்தமாரி போஸ்ட்டில் நிறைய இன்ஸ்டாகிராமில் வருது. ஸோ அதாவது 35 years ரிட்டையர் ஆகணும், ஸோ வாட்ஸ் அ பிளான், ஹவு டு வி மேக் தட் சார்ட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் வருது.
பட் இன்றைக்கி காலையில் கூட நான் எந்திரிச்சிட்டு சரி ஓகே எனக்கு வந்து லைஃப்பில் வந்து நான் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு பின் பக்கமும் ஒரு 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 புஷ் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நானாக எந்திரிச்சு எவ்வளோ நாளைக்கு ஓடுவேன்னு எனக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வர்ச்சுவா காயின் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து அது எப்படியா சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதேமாரி நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா சாயிலியம்னு அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் நிறையா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் வந்து இட் மேக்ஸ் மீ டூ இட் அண்ட் இட் மேக்ஸ் மீ கோ அண்ட் ஏர்ன் மணி. ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டார்லாம் வந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய மொபைல் அதுக்கப்புறம் வந்து பைக்கு இதெல்லாம் வந்து அவங்க இஎம்ஐ பேஸில் வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய இதுக்கு வந்து நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுங்க? சரி, அட்வைஸ்லாம் எப்போவுமே நான் எடுத்துக்க மாட்டேன். ஆக்சுவலி எனக்கு பிடிக்காத வார்த்தை அது. ஸோ பட் ஐ வில் கிவ் மை 2 cents. ஸோ நான் என்ன நினைக்கிறேன், நான் எப்படி பண்ணுறேன் அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஐ இன்வெஸ்ட் ஆன் மை ஹாப்பினஸ் கைஸ். அதாவது த ஹாப்பியர் மீ வந்து அக்கம்ப்ளிஷஸ் மோர் தேன் சம்மன் டூ சீரியஸ். நான் வந்து இப்போ சீரியஸாக ஒரு மோடில் இருக்கேன், ஒரு ஹாப்பியாக ஒரு மோடில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹாப்பியாக இருக்க மோடில் வந்து ஐ அக்கம்ப்ளிஷ் மோர். எந்த வேலையை செஞ்சாலும் ஸ்மார்ட்டாக செய்வேன், வேகமாக செய்வேன், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்வேன். ஸோ அது வந்து தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல் அட் எவ்ரி லிட்டில் திங்ஸ் தட் யூ டூ. ஸோ அதனால் வந்து ஐ இன்வெஸ்ட் ஆன் மை ஹாப்பினஸ். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பட் அட் தி சேம் டைம் வந்து இட் டசன்ட் கம் ஃப்ரீ. ஸோ அதாவது இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் வேறு யாருக்காவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். நம்ம யோசிப்போம், என்னடா இவ்வளோ காசு இருக்குது, இது கொடுக்கலாமா வேணாமா, அண்ட் என்ன பண்ணலாம், எந்த பொருள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிப்போம். பட் நம்மளுக்கு ஒரு விஷயம் வாங்கணும், ரொம்ப நாள் ஆசை இருக்குது, ஒரு ஃபோன் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதை வாங்குறதுல ரொம்ப குறியாக இருப்போம். அதுக்காக லோன் போடுவோம், எது வேணாலும் பண்ணுவோம். பட் எவென்ச்சுவலி வந்து அது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்து கொடுத்துருவோம். அந்த ஒரு இடத்துல வந்து என்னென்னா ஐ டேக் தட் அஸ் அ சார்ட் ஆஃப் லைக் ஒரு டார்கெட் சேசிங் ப்ராக்டிஸ் மாதிரி நான் வச்சுப்பேன். எப்பவுமே ரேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓடுவீங்க, ஓடி ஃபினிஷ் லைன் வருவீங்க, வின்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் இருக்கும், கோல்டு மெடல் இருக்கும். நான் வந்து எப்பவுமே இந்த கோல்டு மெடல் எடுத்து ஃபஸ்ட்டே கொடுத்துருவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இட் கிரியேட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் ஒரு ஏர்ஜ் மாதிரி. ஸோ அந்த ரேஸில் நான் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் கிரியேட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கப்புறம் ஐ வில் கோ அண்ட் வின் த ரேஸ். பட் ஏன் எனக்கு அந்த வின்னிங் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, அடுத்த தடவை நான் ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறப்ப நான் மற்றவங்க மாதிரி வந்து அந்த ஒரு டூ மைண்டடே இருக்காது. வாங்கலாமா வேணாமா, இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, இது வந்து வாங்கினா நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் வரும், அதெல்லாம் எதுவும் யோசிக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா அது வாங்கி கொடுத்த உடனே அதுக்காக ஏதோ ஒரு டார்கெட் நான் வச்சுருப்பேன். இந்த ஜாகுவார் காராக இருக்கட்டும், இல்லை BMW பைக்காக இருக்கட்டும், இல்லை நான் லேட்டஸ்ட்டாக வாங்குகிற ஃபோன், லேப்டாப்ஸுக்கு இப்போ கேமரா புதுசு வாங்கியிருக்கோம். ஸோ அந்தமாதிரி எதுவாக வேணாலும் இருந்தாலும் சரி, அதை நான் வந்து வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் என்றைக்குமே வச்சுக்க மாட்டேன். அப்போ என்ன ஆகும்னா, அடுத்த தடவை வந்து வாங்கி கொடுக்குறப்ப நான் திரும்ப யோசிக்க ஆரம்பிச்சிடும். மற்றவங்க மாதிரி ஐயோ நீ இதை வாங்கி கொடுத்துட்டா, அதுக்கப்புறம் வந்து நீ ஒழுங்காக படிக்க மாட்டேன், நீ ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், இதை சமையாட்ட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த டவுட்டே கிடையாது. இப்போ வந்து நம்ம உடனே போயிட்டு அதை அந்த பொருளை வாங்குறதை விட அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிவார்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு, நம்ம ஒரு டார்கெட் க்ரியேட் பண்ணிவிட்டு அது மூலமாக நம்ம வந்து இந்த ப்ராடக்டை பை பண்ண நாளைக்கு இட்ஸ் பெட்டர். நான் வந்து வாங்குகிற எந்த ஒரு விஷயமும் எனக்கு செலவு கிடையாது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் மை இன்வெஸ்ட்மெண்ட். என்னோட ஈவன் தண்ட செலவுன்னு சொல்கிற விஷயம் கூட வந்து இட் இஸ் ஆல்வேஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இந்த கேமரா வாங்கினேன்னா ஐ வில் மேக் 1000, 2000, 5000 வீடியோஸ் இதில் நான் பண்ணிவிடுவேன். ஸோ அதேமாதிரி ஜாகுவார் கார் வாங்கினேன்னா அந்த இயர் வந்து 100 கிளைண்ட் மீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று வச்சுருப்பேன். ஸோ அந்த 100 கிளைண்ட் மீட்டிங்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 10% ஓகே சொன்னாலுமே ஒரு $1 million யூ லுக்கிங் அட். ஸோ ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ஈவன் ஒரு லெட்ஸ் சே ஒரு $50,000 $100,000 நீங்கள் வச்சுக்கிட்டாலுமே ஒரு மினிமம் வந்து $1 million வந்து அங்கே ரெவென்யூ இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து when you buy something associate that with a target. ஏதோ ஒரு டார்கெட் நீ அச்சீவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்கள் புஷ் பண்ண அவசியம் இல்லை. பட் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஒரு கில்ட் ஃப்ரீயாக வந்து ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்கணும். அதாவது யோசிக்காமல் வந்து இதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச உடனே அந்த நிம்மதியாக சந்தோஷமாக வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா வாங்கி கொடுக்குறப்போ ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த டார்கெட்டை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபைனல் கொஸ்டின் வந்து என்னன்னா, சிட் ஃபண்ட் வந்து குட் ஆர் பேட்? ஆக்சுவலி சிட் ஃபண்ட் பற்றி நம்மளுக்கு நிறைய தெரியாது. ஸோ அதில் எப்படி பணம் போடுறாங்க, என்ன நடக்குது அதெல்லாம் தெரியாது. நியூஸில் மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கோம். சிட் ஃபண்ட் இந்த சிட் ஃபண்ட் மூடிட்டாங்க, அது மூடிட்டாங்க, இது மூடிட்டாங்கன்ட்டு. பட் எவென்ச்சுவலி வந்து வாட் யூ ட்ரைங் டு டூ இஸ் லைக் என் பணத்துக்கு மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் எங்கே கிடைக்குதோ அங்கே நான் போய் பணத்தை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து யோசிக்கிற ஒரு லாஜிக்கலான ஒரு சாய்ஸ் தான் அது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றத விட வந்து அந்த பணத்தை வந்து நான் எப்படி வந்து ஓட வைக்கலாம், ஸோ அந்த பணம் வந்து எப்படி வந்து மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஆங்கிள் வந்து இட் ஷுட் இன்வால்வ் யூ.
ஸோ என்றைக்குமே வந்து நான் இன்னொருத்தன் கையில் கொடுத்தா அவங்க எனக்கு பணத்தை மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாங்க, அவங்க எனக்கு வந்து டபுளாக கொடுப்பாங்க, ட்ரிபிளாக கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு ஆங்கிளில் யோசிக்க என்ன ஆகும் அப்படின்னா, வி டோன்ட் இனிஷியேட் ஆர் செல்ஃப். நம்மளை வந்து எஜுகேட் பண்ணணும், நம்ம வந்து அங்கே போய் நின்று அதை கற்றுக்கணும், இந்த ட்ரேட் ஷோக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து புஷ் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு ரீசனே இல்லாமல் போயிடுது. பணத்தை கொடுத்தா அவன் தான் திரும்ப டபுளாக கொடுக்க போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பதிலாக வந்து என் கையில் இப்போ 1 லட்ச ரூபா இருக்குது. இந்த 1 லட்ச ரூபாயை வச்சு நான் என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்? அந்த 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய் ஆகணும் 2 மாதத்துக்குள்ளார. அப்போ நான் என்ன பண்ணணும்? ஓகே, ஒரு ஜூஸ் கடை போடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஜூஸ் கடை இருக்குது. அந்த ஜூஸ் கடையில் வந்து நம்மளும் ஒரு பார்ட்னர் ஆகிக்கலாம். இல்லை வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஒரு வெல்டிங் பட்டர் ஷாப் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறான். ஸோ நம்மளும் சேர்ந்து அதை கூட சேர்ந்து நம்ம ஆரம்பிப்போம். தொழிலை கற்றுக்கிட்டு நம்மளும் கொஞ்ச நாள் வேலை செய்வோம். தொழிலும் கற்றுக்கிட்ட மாதிரி நம்மளோட ஓன் பிஸ்னஸும் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா அந்த டபுள் ஆக்கிறதுக்கு பிளானில் நம்மளும் அதில் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இல்லாமல் டபுள் ஆக்கணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம யோசிப்போம். விச் இஸ் சம்டைம்ஸ் வந்து இட்ஸ் நிறைய ரிஸ்க்கும் இருக்குது. ஓகே, இது வந்து ஏன் இதுலேயும் நடந்துக்குது. இது வந்து நான் ஃபஸ்ட்டு காலேஜ் படிக்க சொல்ல ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண சொல்ல வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அப்புறம் தான் வந்து தெரிய வந்தது, நம்ம வந்து அதை விட க்ரோத் ஆனது வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து போட்டு அதில் வந்து நம்ம டபுளாக ட்ரிபிளாக வந்து ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம நாலேஜ் மட்டும் கரெக்டாக கெயின் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து பணத்தை வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கோம். ஹே கைஸ், அதே மாதிரி இந்த பாட்காஸ்ட்டு இந்த கொஷின் ஆன்சர்ஸில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒர்க் பண்ணலான்ற ஒரு பிளான் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்களே வந்து டைரெக்டாக வந்து கொஷின் கேட்குற மாதிரி ஒரு ஆப்ஷன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் அட்ரஸும் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்கள் ஃபோன் எடுத்து லேண்ட்ஸ்கேப் மோடில் வச்சுருங்க. போர்ட்ரேட்டில் லேண்ட்ஸ்கேப் மோடில் வச்சுட்டு நீங்கள் கேட்குற கொஷினை அந்த ஃபோன் லென்ஸை பார்த்து கேளுங்க. அண்ட் அதிலேருந்து நம்ம நிறைய கொஷின்ஸ் வந்தாலும் அதில் வாரம் வந்து வில் அட்ரஸ் லைக் ஒரு 5 to 10 கொஷின்ஸ் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணலாம். அண்ட் பண்ணிவிட்டு இஃப் யூ லைக் தீஸ் திங்ஸ் வந்து நம்ம இது கொஞ்சம் நிறைய கூட இந்தமாரி வீடியோஸ் நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ ஹோப் யூ லைக் இட் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்டில் மீட் பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சியர்ஸ்.